Hello dudes, this is Dinesh. IBPS PO எக்ஸாம் வரதுனால நெக்ஸ்ட் வீக் 3rd and 10th 11th வருது. அதனால நான் லாஸ்ட் இயர் IBPS PO ஆப்டிடியூட் சம்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மொத்தம் 35 கொஷின்ஸ். அதில் குவாட்ராட்டிக், சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் மிஸ்ஸிங் ஆர் ராங் நம்பர், இது வந்து 10 கொஷின்ஸ் தான் வரும். மேக்ஸிமம் 10 தான், 10க்கு மேலே வர சான்ஸே கிடையாது. ரெஸ்ட் 25ல வந்து 3 டிஏ கேட்பாங்க கம்பல்சரி. அதில் ஒன்று கேஸ்லெட், அப்புறம் பார் கிராஃப், டேபிள், இப்படி தான் வர சான்ஸ் இருக்கு. ரெஸ்ட் 10 கொஷின்ஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான். இதுதான் IBPS POவோட பேட்டர்ன். நல்லா ரெஃபர் பண்ணிட்டேன் நான், அதனால சொல்கிறேன். ஸோ நம்ம பாஸ் பண்ணணும்னா வேறு சான்ஸே இல்லை. அப்ளிகேஷன் ப்ராப்ளம், 3 டிஐ, கேஸ்லெட் டிஐ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம பாஸ் பண்ணுற ஒரே சான்ஸ். இது லாஸ்ட் இயர் IBPS POவில் கேட்ட கொஷின்ஸ். இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் A and B 4 இயர்ஸ் முன்னாடி இஸ் 5:3. த சம் ஆஃப் percentages of A, B, C is 80 years. If the percentage of C is equal to sum of percentages of A and B, C is equal to A plus B percentage. Find the percentage of A. இது பார்த்த உடனே ஆன்சர் 24 கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பிகாஸ் இங்கே பாருங்க, 4 இயர்ஸ் அகோ ஏவோட ரேஷியோ பாருங்க 5 ரேஷியோவில் இருக்கு. ஸோ இங்கே 4 இயர்ஸ், இங்கே -4 பண்ணுங்க 13 வரும். அது 5 மல்டிபிள்ஸ் கிடையாது. -4 பண்ணுங்க 20, இது 5 மல்டிபிள்ஸ். -4 பண்ணுங்க 16, 5 மல்டிபிள்ஸ் கிடையாது. இதுவும் 5 மல்டிபிள்ஸ் கிடையாது, இதுவும் 5 மல்டிபிள்ஸ் கிடையாது. -4 பண்ணா. ஸோ ஆப்ஷன் இதான் சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவேன். எதுக்கோ நான் போட்டே காமிக்கிறேன். percentage ஆஃப் C வந்து is equal to A plus Bன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து C 40, A plus B 40. A and A ஓட percentage plus B ஓட percentage 40. தென் நீங்கள் பாருங்க 4 இயர்ஸ் அகோ அப்படி பார்த்தீங்கன்னா 4 - 8, அப்போ வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரோட ஏஜ் வந்து 32 இருக்கணும். 5:3. ஸோ 5:3னா 8 × 4 20, 12. ஏவோட ஏஜ் 4 இயர்ஸ் முன்னாடி 20, B ஓட ஏஜ் 4 இயர்ஸ் முன்னாடி 12. ஸோ ஏவோட percentage 20 + 4, 24 ஆன்சர். Answer 24. Next, A can do a work in 36 days while B can do the same work in 48 days. If A work for X days while B work for X plus 2 days, then 1/3 of the work is complete. Then find the X. என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து X டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் A வந்து X டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, தென் B X plus 2 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால 1/3 ஆஃப் த ஒர்க் முடியுது. தென் ஃபைண்ட் வந்து Xன்னு கேட்குறாங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, A வந்து 36, B வந்து 48. நான் எப்படி போடுவேன்னா, இதை அப்படியே டிவைடட் பை தான், இது ஒரு ஒர்க்கு. இப்போ 1/3 மீன்ஸ் இங்கே என்ன வரும், 12 வரும். 1/3 மீன்ஸ் இங்கே 16 வரும். இவங்க 2 பேரும் சேர்த்து 1/3, அப்போ இதையும் டிவைடட் பை 2 போடுவேன். அப்போ வந்து 6, இங்கே என்ன வரும் 8. ஸோ ப்ளஸ் 2 டேஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ X is equal to 6. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த ஒர்க் வந்தாச்சு. ஸோ X is equal to 6. அவ்வளோதான். நெக்ஸ்ட், time taken to travel a certain distance of X kilometer at speed of 40 km is 2 hours more than the time taken to travel X plus 20 km at speed of 60 km per hour. புரியுதா? a certain distance வந்து X km per hour, அதில் வந்து 40 km hour ஸ்பீடில் போகிறாங்க. is 2 hours more than the time taken to travel X plus 20 km at a speed of 60 km per hour. இது நார்மலாக சால்வே பண்ண வேணா, ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினில் நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 40 km per hour, செகண்ட் 60 km per hour. அண்ட் என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, X plus 20. ஸோ இந்த X km per hour வந்து 40ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். X plus 20 வந்து 60ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, 40 இது ஏதாச்சும் ஒன்று 40 மல்டிபிள்ஸ்லேயே டிஸ்டன்ஸ் எடுப்பேன். ஸோ 80 plus 20 வந்து 60ல மல்டிபிள் ஆகுதான்னு பார்ப்பேன், இல்லை. தென் 120 plus 20 ஆகுதான்னு பார்ப்பேன், இல்லை. தென் 160 அது ஆகுதான்னு பார்ப்பேன். 160 plus 20, ஸோ 160 மீன்ஸ் 4 hours plus 20 180, இது ஆகுது. 180 வந்து 3 hours, பட் 1 hour டிஃப்ரென்ஸ் தான். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, திருப்பி அப்படியே கண்டினியூ அப்ரோச் பண்ணுவேன். 200, தென் 200, 220, இது ஆகலை. நெக்ஸ்ட் 280ல பாருங்க, 280 40 means 7 hours. Then 280 plus 20 300 means 5 hours. So 75 2 hours support ஆயிடுச்சு. So 280 தான் ஆன்சர். எப்படி அப்ரோச் பண்றேன்னு புரியுதா?
இப்போ 40ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு பிளஸ் 20 அது வந்து 60ல டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும். பிளஸ் சேம் சைமல்டேனியஸா டிஃபரன்ஸ் வந்து 2 ஹவர்ஸ்ல வர மாதிரி செக் பண்ணணும். இது வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். x is equal to 280 கண்டுபிடிச்சிட்டோம். 280 plus 40 320 320 40 km/h 4 8s are 32. So 8 hours. Next question பாருங்க. X liters of milk is taken out and replaced with water from a container having 240 liters of milk. So 240 liters of milk. Then now 20% of the mixture is taken out and replaced with water. In the final mixture, the difference in the quantity of milk and water is 128 liters. ஃபைனல் மிக்சரில் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. மில்க்குக்கும் வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் 128. ஸோ வாட்டர் 56 இருக்குது ஃபைனலில், மில்க் வந்து 56 + 128 184 இருக்குது. இதில் பாருங்கள் ஆட்ல எதுவுமே இல்லை, வெறும் ரீப்ளேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இதுலேயும் 240 லிட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஃபைனல் மிக்சர்லையும். ஸோ மில்க் 184 இருக்குது, வாட்டர் 56 இருக்குது. ஃபைண்ட் எக்ஸ், இது எக்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். இப்போ நமக்கு ஃபைனல் மிக்சரோட இது தெரிஞ்சிடுச்சு, 184 மில்க்கு, வாட்டர் வந்து 56ன்னு தெரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க 184 வந்து now 20% of the mixture taken out and replaced with water. 20% மில்க் வந்து வெளில போயிடுச்சு. இது பாருங்க 20% ஆஃப் த மிக்சர் வந்து எடுத்துட்டு அதை வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 80%. 100% என்னன்னு கண்டுபிடிங்க. 4:5 46 தென் 230 வரும். இப்போ மில்க் வந்து 230 தெரிஞ்சிடுச்சு இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இஸ் டேக்கன் அவுட்டா. ஸோ 240ல இருந்து 10 லிட்டர் மில்க் வெளில எடுத்திருக்காங்க. 10 லிட்டர்ஸ் ஆன்சர். ஒழுங்கா சொல்றேன் பாருங்க, 240ல இருந்து 10 லிட்டர் மில்க் வெளில எடுத்திருக்காங்க. ஸோ 230, வாட்டர் வந்து 10 தெரிஞ்சிடுச்சு. இதுல இருந்து 20%னா தென் -46 184. இங்கே வந்து 20%னா தென் 8, தென் 20% இங்கே ஆட் ஆகுது. தென் 24 48 48 56. இப்போ வருது பாருங்க 184 56. இதுதான் நார்மல் ஆப்ரேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நான் ரிவர்ஸ்ல இருந்து போனேன், ஈஸியா இருக்கும். சம்ல இருந்தே போயிருக்கேன், அது ஈஸியா இருக்கும். அசால்ட்டா 10 ஆன்சர்னு கிடைச்சிச்சு. Next question. A shopkeeper mixed 2 varieties of rice 24 per kg and x per kg in the ratio 2:3 respectively and sold the mixture at 29.88 per kg at 20% profit. Find the value of x. So 29.88 வந்து 20% profit. So 120 நமக்கு 100 கண்டுபிடிக்கணும். 6 இது எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் 6 × 5 = 30 போட்டுக்கோங்க. தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 × 5 = 25ன்னு கிடைச்சிரும். தென் -0.12 வந்திருக்கு. ஸோ -12. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -10 வரணும். அப்படின்னா 24.90. இந்த மாதிரி தான் ஈஸியாக கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். இப்போ பாருங்க 24.90 24 + kg. இங்கே வந்து எக்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 2:3. 90 இங்கே 90னா இங்கே 60 வரணும். ப்ளஸ் 60 25.50. the answer 25.50. Next, if the time taken by the boat to go 56 km downstream and 60 km upstream is 5 hours, if the ratio of downstream and upstream is 7:5, then the speed of the boat in still water is. இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, இதை அப்படியே 7 வச்சுப்பேன், இதை அப்படியே 5 வச்சுப்பேன். 7 × 8 are 56, 8 hours ஆகுது. தென் 5 × 12 are 60, தென் 12 hours ஆகுது. மொத்தமா 20 hours. பட் மொத்தமா 5 hours கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து 5 hours வர வைக்கணும்னா அப்போ இதில் × 4 பண்ணிக்கணும். தென் 28 km/h. இங்கே பார்த்தீங்கன்னா × 4 20 km/h. ஸோ 28 × 2 56, 2 hours ஆயிடுச்சு. 20 km/h 20 × 6 20 வந்து × 3 60 km. ஸோ 2 hours, இங்கே ஒரு 3 hours 5 hours ஆயிடுச்சு. அவ்வளோதான். 28 20 தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து 24 + 4 24 - 4 ஆன்சர் 24. still water. still water answer 24. அவ்வளோதான் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 2 டிஐ கொண்டு வந்திருக்கேன். ஒரு நார்மல் டேபிள் டிஐ, நெக்ஸ்ட் கேஸ்லெட் டிஐ. கேஸ்லெட் டிஐனா எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணுற மட்டும் பாருங்க. டேபிள் ஷோஸ் த டாட்டா ஆஃப் பாப்புலேஷன் இன் 5 different
in 5 different parks. Study the data carefully and answer the questions. Park வந்து 5 பார்க் கொடுத்திருக்காங்க. Total population, female population மட்டும். Total population is equal to male plus female population. நான் ஒரு ஹிண்ட் சொல்றேன். இந்த மாதிரி டேபிள் டில ஃபுல்லா வேல்யூஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனேலாம் ஜஸ்ட் பார்த்துட்டு உடனே क्वेश्चंस வந்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. If 20% of the total population did not visit on a particular day in Park A, of which male population was 60%, then what percentage of the total population in Park B is male population who visited in Park A? இங்க பாருங்க 20% of total population did not visit. So minus 20 போட்டுக்கிட்டீங்கன்னா 20% போட்டுக்கிட்டீங்கன்னா 320 வந்துரும். 320 பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, 80 பேர் வரல. ஸோ அதில் வந்து 60% மேல் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 60னா தென் 48 மேல்ஸ், ஃபீமேல்ஸ் வந்து 32 ஃபீமேல்ஸ். தென் 400 minus 150 female. So 250 males. 250 மேல்ஸில் 48 மேல்ஸ் வரல. ஸோ வந்தவங்க மேல்ஸ் பார்த்தீங்கன்னா 202. Then what percentage of total population in Park B? Park B total population 500. So 500 202. டபுள் பண்ணிக்கோங்க 1404. 40.4 answer. 40.4. Next. What is the average of male population of Park B, C and D? B லனா 300, C லனா 700, 350. B, C, D. Next D ல 350. இது எப்படி ஆவரேஜ் எடுக்கிறேன்னு பாருங்க. 350 தான் இருக்கும். 350ல 2 எஃபிஷியன்சி இருக்கு, 2 இருக்கு. இங்கே வந்து 1 ரேஷியோ இருக்கு. ஸோ 333.33. இங்கே டிஃபரன்ஸ் 1ல வரணும், இங்கே டிஃபரன்ஸ் 2ல வரணும். 33.33, இங்கே வந்து 16.66. ஸோ ஆன்சர் 333.33. Next question. By what percentage the female population in Park D is more or less than the male population in Park E? Female Park D 450 தெரிஞ்சிருச்சு. Male Park E 400 தெரிஞ்சிருச்சு. 400 450 எவ்வளவு அதிகமா இருக்கு? 40 னா 10%. Then 10 means 2.5%. So 12.5% more. 12.5% more. Next, what is the ratio of male population in Park A and E together to female population in B and E? Female BE, male AD. Male A ல வந்து 250, D ல 350, 600. Then female B and E. Female B and E 200, 500, 700. 600 வந்துச்சு. Then இங்கே வந்து 700 வந்துச்சு. So 6:7 answer. இப்போ பாருங்கள், நான் கேஸ்லேட்டியை சால்வ் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது லாஸ்ட் இயர் கேட்டது தான். There are 4 hostels A, B, C, D. Hostel A, number of boys are 120 and number of girls are 30 more than the number of girls in hostel B. So, hostel A, B, C, D. A ல வந்து boys, girls 120. இங்கே வந்து 30% more. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 13 எடுத்துக்கிறேன், இங்கே வந்து 10 எடுத்துக்கிட்டேன். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் டபுள் தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பியில். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 10னா 20. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் 100 மோர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் ஏ. அப்படி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஏல 120னா 220 இருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் சி ஆர் 1000. அப்படி பார்த்தீங்கன்னா 220னா 780 கேர்ள்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் டில நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் பி அண்ட் சி. சி ஓகே, பியில் தெரியாது. ஸோ அதை அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆஃப் ஹாஸ்டல் ஏ அண்ட் தட் ஆஃப் ஹாஸ்டல் டி இஸ் 223. இதுக்கும் தெரியாது, ஏ டி ரெண்டுமே தெரியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் ஏ இஸ் 98 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் பி. சாரி டியூட்ஸ், ஹாஸ்டல் டியில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன், ஒழுங்காகவே எழுதலை. நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 182 மோர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஏ. அப்படி பார்த்தீங்கன்னா ஏல வந்து 120 ப்ளஸ் 182. ஸோ வந்து 302 பாய்ஸ் டியில். நெக்ஸ்ட், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆஃப் ஏ அண்ட் தட் ஆஃப் ஹாஸ்டல் டி வந்து 223. இதுக்கு நமக்கு ஏக்கும் தெரியாது டிக்கும் தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி ஆகணும்.
நெக்ஸ்ட் இது பாருங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஹாஸ்டல் டி இஸ் 98 less than the number of boys in hostel B. So 98 less means 302 plus 98 400. அப்படின்னா இங்க 200, அப்படின்னா இங்க 260. இப்போ அதுக்கு மேல இருக்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆஃப் ஹாஸ்டல் ஏ டு தட் ஆஃப் டி வந்து 223. இங்க வந்து 260 இருக்கு. ஸோ 223 plus 260 மீன்ஸ் டிஃபரன்ஸ் என்ன, 37. ஸோ இங்க 223 கொடுத்துருக்காங்க, இங்க டிஃபரன்ஸ் பாருங்க 37. அப்போ இங்க 37 மைனஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 14 2 186 ஆன்சர். ஸோ இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர் இன் ஹாஸ்டல் ஏ அண்ட் தட் இன் டி. பாருங்க இது 4. இதில் நான் எப்படி டிஃபரன்ஸ் பார்ப்பேன்னா 260 302, டி 42 அதிகமாக இருக்கு, 120 186, டி 66 அதிகமாக இருக்கு, 42 plus 66 108 ஆன்சர். அவ்வளோதான் 108. நான் இப்படி தான் டிஃபரன்ஸ் பார்ப்பேன். நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஹாஸ்டல் டி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஹாஸ்டல் பி. டியில் டிஃபரன்ஸ் பாருங்க 186 plus 14, அப்புறம் 200, இங்கே 14 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 316 200, ஸோ 116 இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஹாஸ்டல் டி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஹாஸ்டல் பி. பிக்கும் டிக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ். பிக்கும் டிக்கும் இங்கே டிஃபரன்ஸ் பாருங்க 200 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 186 plus 14 200 ஆகிடும், plus 14 316, ஸோ 116 இருக்கு. 200 116, அப்போ 100க்கு பார்த்தீங்கன்னா 58, ஸோ 58%. Answer 58%. Next one, find the ratio of total number of boys and girls together in hostel B to that in hostel C. பாருங்க 600 இருக்காங்க, இதுல 1000 இருக்காங்க. ஸோ 6:10 3:5 ஆன்சர். ஆன்சர் 3:5. நெக்ஸ்ட், total number of boys in hostel A and that of girls in hostel C is what percentage more than the number of boys in hostel B. Boys in hostel A 120, girls in hostel C 780, so total 900 is what percentage more than boys in hostel B 400. மோர்னா 500 அதிகமாக இருக்கு, ஸோ 125%. 100% is 400, 500 means 125%. ஆன்சர் 125%. ஸோ அவ்வளோதான் டியூட்ஸ். எத்தனை கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கேஸ்லெட் ஒரு டிஐ, நெக்ஸ்ட் டேபிள் டிஐ 2 டிஐ ஆயிடுச்சு, அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 6 கொண்டு வந்தேன். இது எல்லாமே லாஸ்ட் இயர் IBPS POல கேட்டது.